Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காய்கறிகளை வச்சு வெஜ் கிரேவி ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ தொடர்ந்து வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10 ரூபாய் பச்சை பட்டாணி ஒன்று வாங்கியிருந்தேன். அதை நம்ம ஒரு பக்கம் தண்ணி விட்டு வேக விட்டுக்கலாம். இன்னொரு கடாயில் நம்ம ஒரு 100 மில்லி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் க்யூப்ஸாக பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் இப்போது எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கலாம். இது முழுசாக வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, பாதி வேக்காட்டிலே நம்ம வறுத்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்க போகிறோம். வெஜிடபிள்ஸோட கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்ம வெஜிடபிள் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்காக பாதி வேக்காட்டிலே நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போது வெங்காயம் பாதி வெந்துடுச்சு, நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. நம்மக்கிட்ட என்னென்ன பச்சை காய்கறிகள் கிரேவிக்கு யூஸ் ஆகுமோ அதை எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே இன்றைக்கி வெங்காயத்தோடு சேர்த்து குடமிளகாய், கேரட்டு, உருளைக்கிழங்கு இதுதான் நான் சேர்த்துக்க போகிறேன். அதிகப்படியான வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது அதே எண்ணெயில் ஒரு கப் அளவுக்கு நான் குடமிளகாய் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இது ஒரு முழு குடமிளகாய், அது அப்படியே நம்ம சேர்த்து இதையும் பாதி வேக்காட்டுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப வேக விடாமல் பாதி வேக்காட்டிலே நம்ம எடுத்துக்கலாம். எல்லா காய்கறிகளுமே இவ்வளோ எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ்க்கும் 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடும். ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி தான் தெரியும், ஆனால் குயிக்காக வேலை முடிஞ்சிருங்க. இப்போ குடமிளகாய் பாதி வெந்தாச்சு, இதையும் நம்ம அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே எண்ணெயில் நம்ம இப்போது அடுத்த வெஜிடபிள் சேர்த்துக்கலாங்க. இப்போது நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு 2 பெரிய கிழங்கு கட் பண்ணி க்யூப்ஸாக சேர்த்துருக்கேன். வெஜ் குருமாவுக்கு நம்ம எல்லா காய்கறியும் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம சாம்பார், பொரியல் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம சேர்த்து சமைப்போம். பட் இந்த வெஜ் குருமாவுக்கு நல்லா பெரிய பீசஸாகவே கொடுக்கலாம். நானே இந்த பீசஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணியிருந்தோம்னா நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்கும் கிடைக்கும் போது இந்த வெஜிடபிளோட டேஸ்ட்டு நமக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பெரிய பீசஸாக எடுத்து ட்ரை பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்கு பாதி வெந்தாச்சு, நம்ம இதையும் எடுத்து தனியாக அதே பிளேட்டில் வச்சுக்க போகிறோம். இப்போது அடுத்த வெஜிடபிள் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம கேரட் சேர்க்க போகிறோம். கேரட்டும் நம்ம பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பீசஸை தான் கட் பண்ணியிருக்கோம். இதை விட பெருசாக கட் பண்ணாலே இன்னும் சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி இப்போது கேரட் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் பாதி வேக்காட்டுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுவும் எடுத்தது போக நம்ம மீதி இன்னும் நிறைய காய்களும் சேர்த்துக்கலாம். கூடவே பீன்ஸு, காலிஃப்ளவர், இன்னும் குருமாவுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கிற காய்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ஒரு 3 மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன். இதுவே நமக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுத்துருக்கு. இப்போது கேரட்டும் நல்லா ஹாஃப் பாயில் வெந்தாச்சு, நம்ம அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது இதே கடாயிலே நம்ம குருமா செய்ய ஆரம்பிக்கலாங்க, கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சாச்சு. இது கூடவே இன்னொரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து இதுவும் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 லவங்கப்பூ சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அதிகமாக காரம் தெரியாது. இது கூடவே இப்போது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருந்தேன், அதையும் கலந்துக்கிட்டேன். இப்போது பேஸ்ட் நல்லா வதக்கும் போது நம்ம அனலை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அடியில் தீப்பிடிக்காமல் இருக்கும். இது கொஞ்சம் வதங்கியதும் 4 சின்ன சைஸ் தக்காளியை பேஸ்ட் பண்ணி அதையும் வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே அனல் இருக்கட்டும், ஏன்னா தீயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போது இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கலந்துக்கிட்டேன், அதுவும் சேர்ந்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3ஓட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக சமைக்கிற மாதிரி தான் நான் தெளிவான விளக்கம் கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ புதுசாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ணிக்கல. பச்சை மிளகா 3, அது கொஞ்சம் தான் காரம் இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். இப்போது மசாலா எல்லாம் சேர்த்த பிறகு இதெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போன பிறகு நாம் அடுத்த பொருள் சேர்த்துக்கலாங்க. நல்லா இதோட பச்சை வாசனை போயாச்சு. இப்போ நம்ம தேங்காவில் 4 முந்திரி போட்டு அரை மூடி தேங்காவை திருவி அதையும் நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். 4 முந்திரி பருப்பு ப்ளஸ் அரை மூடி தேங்காய். இதை அரைக்கும் போது நான் காட்டாததுனால தான் 2 தடவை சொல்லியிருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருந்த பாத்திரத்தில் இருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து அதையும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே இன்னும் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி மறுபடியும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தண்ணியோடு சேர்த்து கலவையை மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட நாம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கிறதுனால நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும். தென் கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். அதுக்காகத்தான் நான் இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆட் பண்ணுறதுனால தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கொதித்து சுண்டி வரும்போது நமக்கு அளவாக கிடச்சிரும். இது ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுருந்தாலும் அப்பப்போ இடையில எடுத்து கிளறி விட்டுக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கொதி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இதோட பச்சை வாசனையும் போகட்டும், கொஞ்சமாக தண்ணி சுண்டட்டும். நல்லா பச்சை வாசனை போயாச்சு. இப்போ நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம வேக வச்சுருந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல். அது கூடவே வதக்கி வச்சுருந்த காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கேரட்டு, குடமிளகாய் அண்டு உருளைக்கிழங்கு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. கிரேவியும் ஆல்ரெடி நல்லா கொதித்து பச்சை வாசனை போயாச்சு. வெஜிடபிள்ஸும் ஆல்ரெடி பாதி வெந்தாச்சு. ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் போல் கொதித்து வந்தாலே நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும். ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் நம்மளோட நிறம் மாறாத வெஜிடபிள் குருமா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இடையில நம்ம உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம், காரம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஆல்ரெடி காரம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சமாக பத்தாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து கிளறி விட்டாச்சு. ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போது நான் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இன்னொரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சு கொதிக்க விடலாம். அனலை குறைச்சி வச்சிடலாம், பாதி தீயில் வச்சிடலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயாச்சு. நம்மளோட கிரேவி அற்புதமாக தயாராகி வந்தாச்சு. மல்லித்தலை தூவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே அற்புதமாக பொருந்தும். அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஹோட்டல் டேஸ்ட்லேயே இருக்குது, ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்லேயே இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு மேட்ச் பண்ணியிருந்தேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சு ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர்.